ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து 900 கோடி நாங்கள் கொடுத்தோம், திமுக கொடுத்தோம். உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்க மாமா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் கொடுத்தது உங்க அப்பா கிட்ட தான். ஆதவ அர்ஜுனால நிறையவே வந்து அனுபவிப்பாருன்னு நினைக்கிறேன் விஜய். இப்போ நீங்கள் வரீங்க, ஏற்கனவே ஒரு கருத்து சொல்கிறீங்க, ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு உடனே சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்றுட்டாங்க. இபிஎஸ் வந்து வாங்கியிருக்கிறாரு, அந்த சைடு வந்து ஓபிஎஸ், எல்லாருமே ஒரு காலத்தை பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க. லீமா ரோஸ் வந்து மாமியார். யாருக்கு மாமியார்? இதுக்கு ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து இப்படியே சொல்லலாமே. யாரு? உதயநிதி தான் கேட்டான். பக்கத்துல இருக்காங்க பாருங்க மாமியார், அவங்க மாமியார்ட்ட கேளுங்க. பக்கத்திலே மாமியார் வச்சுக்கிட்டு ஆதவ அர்ஜுனா இப்படி ஒரு உணர்வாயிரம் நீங்க பார்த்துருப்பீங்களா எங்கேயாச்சும்? அப்படி கொடுக்கும் போது நீங்க எங்க இருந்தீங்க? அவர் திமுக தான் இருந்தீங்க. அப்ப நீங்க பேசலாமா? அத அவ்வளோ நீ கிளீன் ஹேண்டா இருந்தாக்கா டிவிகேக்கு எங்க இருந்து பார்ட்டி ஃபண்ட் வருது? ஆமா சார், எந்த ஒரு கேள்வி வரும் சொல்லல. இப்ப எவ்வளவு வேதனை இருக்கும். இவனை பொண்ணு கட்டி வச்சதுக்கு நாங்க படுற அவஸ்தை இருக்கு பாரு, அதெல்லாம் உங்க மனசுல நினைப்பாங்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம் ஜெம் டிவி நேயர்களே, நான் உங்கள் விஜே அருண். இன்னைக்கு நம்ம கூட வந்து சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் சேக்வார் சார் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலம் சார். நலம்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. ஆனா உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப நிறைய இருக்கு சார். ரீசெண்டா சட்டசபையில வந்து ஒருத்தர் அவர் வந்து அவர் எப்படி தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்றது தெரியல. இப்ப எனக்கு வந்து பேசுறப்ப இந்த ஸ்கூல் பசங்க சண்டை போட்டுப்பாங்கல்ல, உங்க அப்பா கிட்ட போய் நீ கேளு, உங்க மாமா கிட்ட போய் நீ கேளுன்ற மாதிரி வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து 900 கோடி நாங்கள் கொடுத்தோம், திமுக கொடுத்தாங்க, அதை பத்தி பேசுங்க அப்படின்னோடனே உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்க மாமா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் கொடுத்தது உங்க அப்பா கிட்ட தான், போய் உங்க அப்பா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி மாத்தி பேசிக்கிறாங்க. சார், இது ஆக்சுவலா வந்து அந்த 900 கோடி என்ன கணக்கு வரும்? முதல்ல ஸ்கூல் பசங்க பேசுற மாதிரி இருந்ததுன்றது ஒண்ணு. சரிங்களா? முதல்ல ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து அடிப்படையில நான் நினைக்கிறேன், நான் என் மனசுக்குள்ள இருந்து பட்டுன்னு சொல்லிடுவேன், விஜய் ரொம்ப கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன். இவர் யாரு? ஆதவ அர்ஜுனால நிறையவே வந்து அனுபவிப்பாருன்னு நினைக்கிறேன் விஜய். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு முறை தான் சார் சறுக்கணும் இல்லையா? இப்போ நீங்களே இருக்கிறீங்க, ஒரு சேத்துல நடந்து போகிறீங்க, சகதியில் நடந்து போகிறீங்க, டக்குன்னு ஸ்லிப் ஆகுது, நீங்கள் என்ன செய்யணும்? அவேர் ஆகிடுவீங்க. இனி பார்த்து காலை ப்ரெஸ் பண்ணி ஜாக்கிரதையாக வச்சு போடணும். அடுத்த முறை வழுக்கூடாது, சறுக்கூடாது. இப்போ நீங்கள் வரீங்க, ஏற்கனவே ஒரு கருத்து சொல்கிறீங்க, ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு உடனே சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்றுட்டாங்க. அவங்க இது என்னங்க இந்த மாதிரி வந்து கரூர் கணக்குலாம் பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன சரிங்க கேட்டீங்கன்னா வந்து அடுத்தது என்னன்னு கேட்டால் இந்த உலர்வாயன்கள்னு சொல்லுவாங்கல்ல. நான் இப்போதான் முதல் முறை பார்க்குறேன் உலர்வாயன். நான் பார்த்துருக்கேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உலர்வாயனை நான் பார்த்ததே இல்லை. ரெண்டாவது என்ன சொல்றீங்கன்னு கேட்டால் வந்து இவிஎம்ல வந்து குளறுபடியான்னு சொல்லி அங்கே பரிசோதனைகள் நடந்துட்டு செக்கிங் நடந்துட்டு இருக்கு. அது வந்து கோர்ட் ஆர்டர் படி அவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அது வந்து சட்டத்தில் இடம் இருக்குது. அது வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், அன்னைக்கு இருந்த அதே அதிகாரி தான் உங்ககிட்ட இன்றைக்கும் இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த அதே அதிகாரி இப்போ உங்ககிட்ட வந்து இன்னைக்கு ஒருத்தர் வந்து கமிஷனராக இருக்காருன்னா அன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு பொறுப்பு அதிகாரி. அப்போ அவங்க வந்து முறைப்படி வந்து அந்த மிஷினில் சரி பார்த்துருக்காங்க. சரி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு அமைச்சர், இந்திய அரசியல் சாசனத்தின்படி பதவியேற்ற ஒரு அமைச்சர், முக்கியமான என்ன சொல்லிக்கிட்டா வந்து இந்த ஜனநாயக நாட்டில் முக்கியமான வந்து ஒரு தூண் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு தூண். நீங்கள் என்ன செய்றீங்க? அங்கே வந்து அவங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது 9001 இருக்கும், இல்லை 9015,000 கூட இருக்கும். எது இந்த டிஃபரன்ஸ்? 9000 ஓட்டு இருங்க. அதான் 9000 ஓட்டு வித்தியாசம்னு வந்து பொதுவாக 9001 வேணாலும் இருக்கும். என்னன்னீங்கன்னா ரீகவுண்டிங் பண்ணீங்கன்னா 9015,000 கூட இருக்கும்னு சொல்றது ஒரு அமைச்சரை வந்து இது சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. நான் கேட்குறேன், 9001 இருக்குன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? 9010 நீங்கள் உத்தேசமாக சொன்னால் கூட சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா நீங்கள் பதவி எடுத்துட்டீங்க. நீங்கள் ஆமாம் சார். அது வந்து இப்போ ஒரு வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷியர் இருப்பாங்க சார், ₹1 கூட வரக்கூடாது, ₹1 குறையும் வரக்கூடாது. அதான் வேலை. கவுண்டிங் கரெக்டாக இருக்கணும், கேஷ் கவுண்டிங் கரெக்டாக இருக்கணும்.
ரூபா கூட இருக்குதுன்னா நீங்க யாரையோ வந்து கஸ்டமரோட பணம் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஆமா. ரூபா கம்மியா இருந்தாலும் யார்கிட்டயும் நீங்க ஏமாந்துருக்கீங்கன்னு பொருள். கரெக்டா சொல்றது. அப்போ இந்த இவிஎம் வந்து கரெக்டா இருக்கணும், அதானே? கரெக்டான ஒன்றுக்காக தான் செக். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றீங்க 9,001 இருக்கும், 9,017,000 கூட இருக்கும் அப்படின்னு சொல்றது அது வந்து பாத்தீங்கன்னா தப்பு. அது இப்படிதான் பல உலர்வாய் வந்து உலர்றதோட விளைவு. அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க லாட்டரின்னு சொல்லும்போது அது எப்படி கேட் போடுறது, இதை நீங்க ஒரு பொது மேடையில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பொது மேடையில் பேசுறது இங்க வந்து இங்க சட்டமன்றத்தில் எல்லாமே பதிவாகுது. ஆமா சார். அப்போ நீங்க இங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா வந்து டாஸ்மாக்ல வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு சப்ளை பண்றதுன்றது சொல்லும் போது என்ன சொல்றீங்கன்னா, உங்களுடைய பொருளாளர் திமுகவோட பொருளாளர் தான் வந்து சப்ளை பண்றாரு. அப்படியே சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்க, உங்க ஆட்சியில டாஸ்மாக்ல உங்க கட்சியோட பொருளாளர் தான் வந்து சரக்கு சப்ளை பண்ணாரு, அவர் கம்பெனில தான் சரக்கே வந்தது அப்படின்னு நீங்க சொல்லும் போது உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் மகன் வந்து உங்க கட்சியில சேர்க்கும் போது சேர்த்துக்கூடாது. சேர்த்துக்கிட்டீங்க. யாரு? ஜெகத் ரட்சகன் மகன் வந்து இப்ப எங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா தாவேக்கல் இருக்கிறாரு. நீங்க சேர்த்துக்கூடாது. சரி, சேர்த்துட்டீங்க. இப்ப நீங்க பொருளாளருடைய கம்பெனில இருந்து வருதுன்றீங்க. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க என்ன சொன்ன அடுத்த வார்த்தை? நாங்க ஜெகத் ரட்சகன் கம்பெனில இருந்து இந்த எங்க நம்ம அரசு வந்து இந்த டாஸ்மாக் நிறுவனம் வந்து ரத்து பண்ணிடுச்சு, இனிமேல் நாங்க சரக்கு வாங்குறதுல சொல்லணுமா இல்லையா? அதை நீ சொன்னியா? அது சொல்லல. இப்போ சரக்கு அங்கிருந்து தான் வந்துட்டு இருக்குதுன்னு தகவல் இருக்கு. சரி, ஒரு பக்கம் இது இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது ஒரு மேட்டர், அதுதான் ரொம்ப ஜோக்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்ட்டி ஃபண்டு 950 கோடியோ 900 கோடி வந்து லாட்ரி சொல்றீங்களே, உங்க கட்சிக்கு வந்து பார்ட்டி ஃபண்டு கொடுத்தாங்களே, யாரு? மார்ட்டின் குடும்பம் தானே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எவ்வளவு கொடுத்தாங்க சொல்லுங்க, எவ்வளவு 900 கோடி கொடுத்தது உண்மையா இல்லையா சொல்லுங்க, தைரியம் தான் சொல்லுங்க, தைரியம் தான் சொல்லுங்கன்றாங்க. சொல்லிட்டாங்களா? அங்கேருந்து அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டா, உங்க மாமா கிட்ட கேளுங்கன்றார். மாமான்றது யாரு? மாமனார் மார்ட்டின். சொல்லிட்டவருக்கு என்ன சொன்னா, இவர் இங்கிருந்து பதிலுக்கு என்ன சொல்றாரு கேட்டா, உங்க அப்பா கிட்ட கேளுங்கன்றார். ரெண்டு பேருமே அவையில இல்லை. இது அவை மரபு தான். அவையில யாரும் இல்லாத போது அவங்கள பத்தி பேசக்கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க? மாமா கிட்ட கேளுங்க அவர் சொல்றாரு. பதிலுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அப்பா கிட்ட கேளுங்கன்றாங்க. இது சில பேருக்கு பதறாங்க. ஏன்னா அந்த சைட்ல இபிஎஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இபிஎஸ் வந்து வாங்கியிருக்கிறாரு, அந்த சைடு வந்து ஓபிஎஸ் எல்லாருமே ஒரு காலத்தில் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க. இதுல என்னன்னா ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஏண்டா நான் ஒரு ஆள் இங்க இருக்கிறத நீங்க வந்து மறந்துட்டீங்களா, இப்படி என்ன போட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க. லீமா ரோஸ் வந்து மாமியார். யாருக்கு மாமியாரு? இதுக்கு ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து இப்படியே சொல்லலாமே. யாரு? உதயநிதி. என்னன்னு கேட்டா, பக்கத்துல இருக்காங்க பாருங்க மாமியார், அவங்க மாமியார்ட்ட கேளுங்க. எப்படியும் மாமனார் தெரிஞ்சா மாமியார் தெரியும்ல இல்ல? ஏன்னா அவங்க பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறவங்க தானே. ஏன்னா இபிஎஸ் கொடுத்தா கூட தகவல் இருக்குல்ல, 300 கோடி 500 கோடி கொடுத்தா தகவல் இருக்குல்ல. அப்போ என்ன சொல்லணும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, உதயநிதி என்ன சொல்லலாம், உங்க மாமியார்ட்ட கேளுங்க, பக்கத்துல இருக்காங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிருக்கணும். இல்லையா? அவங்க நினைக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா இப்படி தேர் எடுத்து விடுறீங்க, இது எங்க குடும்ப கௌரவத்தை கொண்டு வந்து முன்னாடியே சிதைக்கிறீங்களே, இது எங்க அப்படியே நினைப்பாங்க மனசுல. இது யாருமே இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கூட யாருமே பேசவே இல்லை, யாருமே இல்லை. நான் கேட்கறதுன்னா, பக்கத்திலே மாமியார் வச்சுக்கிட்டு ஆதவர்த்தினா இப்படி ஒரு உணர்வாயிரம் நீங்க பார்த்துருப்பீங்களா எங்கேயாச்சும்? இல்லை சார். இல்லை, நம்ம அமைச்சர் இருந்தாலும் வேற வழி இல்லாமல் சொல்றோம். உணர்வாயின்றது கெட்ட வார்த்தை கிடையாது சார். அதாவது கேட்டா வந்து முன்னுக்கு பின் முரணா பேசினா உணர்வாயின்றது. ஆமா சார். இல்லை ஏடா கூடமா எக்கு தப்பா பேசுறது தான் உணர்வாயின்றது. நீங்க உள்ளபடியே சொல்லுங்க. பக்கத்திலே மாமியாரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்பா இந்த வார்த்தை நீங்க பாருங்க, நீங்க 900 கோடி நீங்க சொன்னதுனாலதான் அவர் என்ன சொல்றாரு, மாமனார் கேளுந்தாரு. அவராக என்ன சொல்லிருக்கோம், மாமியார் கொஞ்சம் மரியாதையாவது கொடுத்துருக்கணும். மாமனார் இங்க அவையில இல்ல, அவையில இருக்கிறவங்க பேசுறதுதானே சரியா இருக்கும். ஆமா சார். மார்ட்டினை பத்தி பேச முடியாது சார், ஸ்டாலினை பத்தி பேச முடியாது, ஏன்னா அவையில இல்ல. ஆமா சார். ஆனா அவையில இருக்கிற நபர் யாரு? லீமா ரோஸ். அப்ப அவங்களுக்கு அந்த மரியாதையாவது கொடுத்துருக்கணும்ல. இல்ல சார், அப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே வேற ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க, ஒருவேளை அவங்க கூட்டாளியை காட்டி கொடுக்கலான்னு நமக்கு அது அவங்க பிரச்சனைங்க, நமக்கு தேவையில்லை. நீங்க ஒண்ணு மதிக்கிறதா இருந்தா, குடும்பத்தை மதிக்கிறதா இருந்தா ஆதவர்ஜுனா நீங்க அந்த வார்த்தையை பேசக்கூடாது. எப்படிதான் உங்க மாமனார் தான் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அது இல்லைங்களா? சரி, அப்படி கொடுக்கும் போது நீங்க எங்க இருந்தீங்க? அவர் திமுக தான் இருந்தீங்க.
அப்ப நீங்க பேசலாமா அதை? பேசக்கூடாது. அவர் சொல்றாரு இருக்கட்டுங்க, ஒரு படி மேல போயிட்டு இருந்தாரு வச்சுங்க, அப்பா கொடுத்ததே நீ தானப்பா, உனக்கு தானப்பா தெரியும் சொல்லியிருந்தா என்ன பண்ணும்? உதயநிதி அந்த அளவுக்கு பேசல. ஆமா சார். அப்பா கொடுக்கும் போது நீ தானப்பா நீ தானப்பா வாங்கி வந்தே கொடுத்த, என்னப்பா நீ உனக்கு தானப்பா தெரியும், நீ தானப்பா சொல்லணும் எது கொடுத்தேன்னு அப்படி கேட்டுதான் அப்படிதான் இருக்கும். அவர் கொஞ்சம் பேச தெரியாம என்ன செஞ்சாரு, உங்க மாமனார்ட்ட கேளுன்னு சொல்லிட்டாரு. இவர் உடனே உங்க அப்பா கிட்ட சொன்ன. அப்ப அந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி சார்ந்திருக்கும்? லீமா ரோஸ் என்னடா என் குடும்பத்தை இப்படி ஏன்டா இதுக்காக எம்எல்ஏ ஆன இப்படியாரா அசிங்கப்படுத்துவீங்க? இது என் புருஷனை தான் அசிங்கப்படுத்துவீங்க, பார்த்தா என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்தீங்களா? ஒண்ணு என்ன, நான் ஒருத்தர் இங்க இருக்கிறது தெரியுமா தெரியாதா? ஒரு 1.5 மணி நேரம் ஆகுதுல நான் மேக்கப் பண்ணி வரதுக்கு. நீங்க சொல்லும் போது யாருமே இது யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. லீமா ரோஸ் அவர்கள் பக்கம் யார் பக்கமே திரும்பவே இல்லை. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு தாட் ப்ராசஸே வருது. கரெக்டா ஒண்ணு அந்த அம்மா வந்து இந்த அவைக்கு வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் சார். பியூட்டி பார்லர் அங்க எங்க போயிட்டு வந்து அந்த அவையில வந்து உட்காரு, அது அவங்க இஷ்டம், அது நம்ம எதுவும் கேள்வி கிண்டல பண்ணல. அது ஆனா அப்படி கூட உங்க கவனத்தை வந்து ஈர்க்கல பாரு. நான் எது என்னதான் மனசு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மருமகன் அவங்க கேட்காம, ஏண்டா உன்னை ஏற்கனவே உன்னை என் பொண்ணு கட்டி வச்சு நாங்க படுற அவஸ்தை போதாதா, இன்னும் ஏன்டா தேர் எடுத்து தெருவில் எடுத்து விடுற மாதிரி உள்ளபடியே இதை பேசக்கூடாது சார். நியாயமா சொன்னேன். அவ்வளோ நீ கிளீன் ஹேண்டா இருந்தாக்கா டிவி கேக்கு எங்க இருந்து பார்ட்டி ஃபண்ட் வருது? ஆமா சார், எந்த ஒரு கேள்வி வந்து சொல்லல. இப்ப புரியுதுங்களா? விஜய் வந்து பாத்தீங்கன்னா தர்ம சங்கடத்துல ஆளாக்குறதுல ஒண்ணுமே இல்லை. நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, ரொம்ப சீரியஸா சொல்ற இந்த விஷயத்த. ஒரு ரிலையபிள் பர்சன் கிடையாது, ஒரு நம்ப தகுந்த நபர் கிடையாது. அது ஒரு ஏன்னா கடந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், திமுக இருந்துட்டு இன்னைக்கு நீங்க என்ன செய்யற, அங்க என்னெல்லாம் நடந்ததோ அது அத்தனையும் வந்து இங்க போட்டு உடைக்கிறேன். நாளைக்கு இங்க நடக்கிறத வேற எங்கேயும் போட்டு உடைக்க மாட்டியா? நான் கேட்கறேன், பொதுவாக சொல்றேன். ஏற்கனவே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுங்க பண்ணக்கூடிய அந்த டேட்டாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து எதுக்காக இவங்க ஃபண்டு கொடுக்குறாங்க, எந்த பார்ட்டிக்கெல்லாம் இவங்க ஃபண்டு கொடுக்குறாங்க, பெரும்பாலும் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் இது இருக்கு இல்லையா, ஐபேக்கோட நிறுவனம் வந்து யாருக்கெல்லாம் வந்து வேலை செய்தோ அவங்களுக்குலாம் பார்ட்டி ஃபண்டு கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து மோடிக்கு கொடுத்தாங்கன்னா ஐபேக் அப்போ வேலை செஞ்சது, அப்போ மோடிக்கு வந்து ஒரு தொகையை கொடுத்தாங்க, அதனால தான் ரெய்ட்லேருந்து தப்பிச்சாங்க. ஆனால் அப்போ எவ்வளோ சொற்பமாக கொடுத்துடலாம், 300 கோடி கொடுத்துடலாம், இல்லை 500 கோடி கொடுத்துடலாம். ஆனால் இப்போ என்ன யோசிக்கிறான்னு கேட்டால் அமௌண்ட் வேற சொல்லிட்டீங்க. சரி, பணம் கொடுத்த வரைக்கும் பிளைனாக சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இது இதுல வேற ஜிஎஸ்டி தான் போட்டு சொல்லுவீங்க போல இருக்கு. எவ்வளவு அமௌண்ட், இதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு போட்டு 900 கோடின்னு வேற சொல்லிட்டேன். உளரும் போதாவது கொஞ்சம் எச்சரிக்கா உளரணும். உங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் வந்து மார்டின் கொடுக்கலையா, அது சொல்லுங்க சொன்னா கூட தெரிஞ்சிருக்காது அமௌண்ட். 900 கோடி சொன்ன உடனே வா, கிட்டத்தட்ட 1000 கோடி வந்து ஒரே பார்ட்டிக்கே நீ கொடுத்துருக்கணும், எங்களுக்கு 1000 கோடி தான் கொடுத்த அப்படின்னு யார் சார் கேட்கறா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது மூலமா தான் தெரியுதுன்னு கேட்டா அடுத்த சாயந்தரமே இடி ரெய்டு. யார் வீட்டுல சார்? மார்டினோட அந்த நிறுவனத்துல ஃபுல்லாவே ரைடு. எத்தனை இந்த கஜினி முகமது சொல்லுவாங்க தெரியுமா, 16 முறை படையெடுத்தாருன்னு சொல்லி. அந்த ஈடிக்கே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுங்க நாங்களும் ரைடு பண்றது, ரைடு பண்ணும்போதெல்லாம் சிக்குது, ரைடு பண்ணும்போதெல்லாம் வந்து அமௌண்ட் கொடுத்து. இப்போ இந்த ரைடு காரணம் யாரு? அமைச்சர் அவர்கள், ஆதவர்ஜுன் அவர்கள். அப்ப அந்த அம்மாவுடைய மனசு எவ்வளவு தவிச்சிருக்கும் சார். பாத்தீங்களா அவங்க முகத்தை? நீங்க பாக்கல? இல்ல சார், நீங்க அந்த க்ளோஸ் பண்ணி பாருங்க. இல்ல சார், வேர்த்திருச்சு சார் உங்களுக்கு அந்த பவுடர். என் பக்கம் திரும்பிடுமோன்னு ஒரு டவுட் இல்ல சார். அவங்க மனோட எவ்வளவு வேதனை இருக்கும். இவனை பொண்ணு கட்டி வச்சதுக்கு நாங்க படுற அவஸ்தை இருக்கு பாரு, அதெல்லாம் உங்க மனசு நினைப்பாங்க. கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. இப்ப சார்லஸ் ஒரு முடிவு எடுத்துட்டார் தெரியுமா உங்களுக்கு? மார்டின் மகன் சார்லஸ் முடிவு. அவர் வெறும் பாண்டிச்சேரியில மட்டும் தான் கட்சி நடத்துறதா இருந்தாரு. தமிழ்நாட்டையும் நடத்துறேன்றாரு. தமிழ்நாட்டுல கண்டிப்பா நடத்துறேன். ஏற்கனவே ஒரு பல பேட்டிகள் பார்த்துருப்பீங்க. ஆமா சார். அவர் வந்து ஆதர்ஜனாக வந்து எந்த வேலை வெட்டிலாம் செய்யவே இல்லை, இன்னைக்கு வந்து ஒரு கோடி சொன்னா அவர் காட்டிக்கிறாருல, அதெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் நாங்கள் தான் காரணம். அவருக்கு அடிப்படையில் ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க, ஏழைங்க. அவருக்கு பணக்காரனா இருந்தே எங்கள் குடும்பத்துக்கு வந்த பிறகு தான் அவர் பணக்காரனா வந்து தன்னை காட்டிக்கிறாரு. பணமெல்லாம் எங்க பணம் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அது ஆமா முன்னாடியே சொல்லியிருந்தாரு சார். அதுக்கப்புறம் வந்து அம்மா வச்சுலாம் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு வார்த்தை. அது வந்து மேடையில பேசுதான் சார். சார் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, கண்ணீர் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லா மனுஷன் வாழ்க்கையிலயும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர், வேதனை, துக்கம், துயரம், சோதனை, வேதனை எல்லாமே இருக்கு இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கதை சொல்லுவார். என்னன்னு கேட்டேன், எங்க அம்மா வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அவர் நிறுவனம் எங்க அம்மா வந்து ரொம்ப கொடுமை பண்ணாங்க, சித்திரவதை பண்ணாங்க. ஏன் ஒரு படி மேலே போய் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு கேட்டேன், எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் வயது வித்தியாசம், எங்க அப்பா ரொம்ப வயசானவர் அப்படின்னு கூட ஒரு மேடையில பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கவனம் வரணும்.
இல்லை நம்ம மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேருக்கு இறக்கம் அட்டென்ஷன் அட்டென்ஷன் ஒரு sympathy. இறக்கம் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது, அனுதாபத்தை கிரியேட் பண்ணுறது, இது பேசுறதுலாம். ஆனால் பொதுவாக பேசுறது தப்பு இல்லை, நீங்கள் யதார்த்த நிலையே பேசலாம், உண்மையை பேசணும். ஆனால் அதே அவருடைய நிறுவனத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு, அவர் நடத்தக்கூடிய பல நிறுவனங்களுக்கு ஒரு பேர், அவங்க அப்பாவுடைய பேரை வச்சிருக்காரு. சரி, அதையாவது ஒழுங்கா இருந்தியா, அப்பா விரோதினா விரோதி, இப்போ என்ன எடுத்துக்கலாம், எங்க அப்பா விரோதினா விரோதி தான் கடைசி வரைக்கும் சொல்ல, நான் அப்படி இருக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்றேன், நீ ஒன்று இப்போ எங்க அப்பா ஒரு தடவை பேசும்போது சொல்றாரு என்கிட்ட, டேய் இனிமேல் என் இனிஷியல் நீ யூஸ் பண்ணாதடா இனிமேல் அப்படின்னு சொன்னாரு. நான் பதிலுக்கு சொன்னேன், இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். பதிலுக்கு எது அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அது வந்து அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீன்றதை எடுத்துட்டு சேகுவாரன்னு சேர்த்தது அதுக்கப்புறம் தான். சரிங்களா? இல்லை சொல்றேன், ஒரு உதாரணம் தான் சொல்றேன். ஒன்று இருந்தா அப்படி இருந்துடணும், அப்பா மீது குறை சொல்ற, ஆனா அப்பா பேர்ல நிறுவனம் வச்சிருக்கிற இல்லையா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. சட்டசபையில வந்து எனக்கு எந்த நிறுவனமும் கிடையாது, எனக்கு எதுவுமே இல்ல, அது ஒன்றும் பெரிய லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. ஆமா சார், அவர் சொன்ன பிறகுதான் பெரிய லிஸ்ட். சரி, இல்லை அப்போ சொன்னல சார், நீங்க எந்த மன்னாரன் கம்பெனில வேலை செஞ்சீங்க சொன்னல, எனக்கு எந்த நிறுவனம் இல்லை, அப்ப வருமானம் எப்படி? அதுதான் சார் எப்படி இப்போ 600 கோடி கணக்கு காமிச்சிருக்கீங்க எலெக்ஷன் கமிஷன்ல, எப்படி வாங்குனீங்க, எப்படி காட்டினால 600 கோடி வருமானத்தை கணக்கு காட்டிருக்கீங்கன்னா உங்களை சொல்லல, எந்த மன்னாரன் கம்பெனில வேலை செஞ்சேன், எங்க மூட்டை தூக்குனேன், எங்க கஷ்டப்பட்டேன்னு சொல்லணும்ல. கண்டிப்பா சரி விடுங்க, நமக்கு ஒன்றும் பொறாம ஒன்றும் கிடையாது சார், நல்லா நல்ல ஒரு ஆள் சிக்கி இருக்கிறாரு, ரைட்டு. ஆனா அவரை கொண்டு வந்து தெருவில் இருக்கக்கூடாது, விடக்கூடாதுல்ல. ஒரு மாமனார் நீங்க எப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட நபர் ஒரு பயங்கர விசுவாசியா இருக்கணும்ல, எப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கணும் கண்டிப்பா. ஆனா கடைசியில் அவருக்கே இல்லை வந்து நீங்க சோதனை கொண்டு வந்து விடுறீங்க. அப்ப அந்த அம்மாவுடைய மனசு எப்படி இருக்கணும்? சபைக்கு உள்ளே இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி பாக்குறாங்க. இதை விட ஒரு மாமியாருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், மாமியார் குடும்பம்னு கேள்விப்பட்டிருக்கோம். மாமியாருக்கு குடும்பம்னா இதுதான், இது மாமியாருக்கே கொடுமை பண்ற ஒரு மருமகனை பார்த்திருக்கீங்களா நீங்க? எதிர்க்க உட்கார வச்சிருக்கேன் சார், எதிர்க்க உட்கார வச்சுட்டு 900 கோடி எங்க குடும்பத்துல வாங்கலையான்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு மாமனார் இருந்தாரு, அதுக்கப்புறம் இவர் அப்பான்றாரு. எல்லாம் இருந்தால் கூட ஏதோ மறைமுகமா நடந்துச்சு, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அவர் கொடுத்தாரு, இவங்க ஆதாயத்துக்கு வாங்கினாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ நீங்க லாட்டரினா நீங்க என்ன சொல்லணும், எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது, எங்களுக்கு அதுக்கான அவசியம் கிடையாது அப்படி சொல்லிட்டு போவீங்களா? அப்ப அந்த லாட்டரி குடும்பத்துல இருந்து எதுக்கு நீங்க 900 கோடி வாங்கினீங்க? அதுவும் கணக்கு போட்டு வேற 900 கோடி, நல்ல ரவுண்டா 1000 போட்டு சொல்லாம போயிட்டு வந்துச்சுங்களேன், 900 கோடி. இப்ப அவங்க எப்படி இருக்கும், அவங்க மனசு வேதனை எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா இப்படியானா சித்திரவதை பண்ணுவேன், எனக்கு வந்து ஒண்ணு கொடுத்தது நாங்க இதெல்லாம் அனுபவிக்கிறோம். அவங்க பதவி இருக்கும் போது வந்து இவரை ஆதோஜனா பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. ரீமா ரோஸ் வந்து மருமகனுக்கு மரியாதை கொடுத்த லீமா ரோஸ் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அந்த மாதிரி எப்படி நான் தயவு செஞ்சு போடலாம். இப்ப என்ன நினைப்பாங்க, போதும்டா போதும் அதே போதும்பா, நான் டான்ஸ் சொல்ல மாட்டாங்க அமைச்சர்ல, போதும்பா போதும். அவருக்கு என்ன கேட்பாரு, இந்த அந்த இன்னும் சொல்ல போனா இடைவெளியிலேயே இந்த சபை முடிஞ்ச உடனே வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் வர லைவ்ல. உடனே மார்ட்டின் ஃபோன் பண்ணிருப்பாங்க அந்த அம்மா, என்னாச்சு கேட்டா, இந்த மாதிரி வந்து சொல்றாரு, அந்த சொன்ன அவனை கட்டி கொடுத்ததுக்கு நம்ம பொண்ணை கொடுத்ததுக்கு நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க, அசிங்கமா ஆயிடுச்சு எனக்கு. அங்க உட்காந்துட்டு எல்லாம் என்ன திரும்பி பாக்குறாங்க. சரி எல்லாம் கூட போட்டோம், அட்லீஸ்ட் என்ன மென்ஷன் பண்ணி ஏதாவது நான் ஒரு ஆள் இருக்கிறது மறந்துட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை எனக்கு, ஒரு மாமியார் மரியாதையே இல்லை எனக்கு. சபையில நான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஏன் முன்னாடி நடக்குது, யாருமே பொருட்படுத்த மாட்டாங்க. அவராவது சொல்லணும், கேட்ட பக்கத்துல மாமியார் இருக்கிறது வந்து கேளுங்கன்னு சொல்லிருக்கலாம். நல்ல வேலை சொல்லியிருந்தா இவங்க நிலைமை அவங்க எப்படி ரொம்ப ஆடி போயிட்டு இருப்பாங்க. நல்ல வேலை இன்னும் வேர்த்து ஊத்தி எடுத்துக்கலாம். ஒண்ணு இவன் மரியாதை கொடுக்கல மருமகன், அவராவது நான் கேட்டீங்கன்னா வந்து நல்ல வேலை மாமனார் சொல்லிட்டாரு, மாமியார் சொல்லிட்டாலும் எனக்கு ரொம்ப சிக்கலாயிட்டு இருக்கோம் சார். இப்போ எனக்கு ஒரு ஆக்சுவலா வந்து சோசியல் மீடியால வந்து நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு நாலேஜ் இல்லை. பார்ட்டி ஃபண்ட்னா என்ன, எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னா என்ன, இது எந்த பேசிஸ்ல வருது, இந்த ஃபண்டிங் வந்து ஒரு கட்சிக்கு போகுதுன்னா வந்து அது லீகலா போதா இல்லீகலா போதான்ற ஒரு டவுட்டுமே வந்து மக்கள் மத்தியில ரொம்ப இருக்கு. இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுறது தவறுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து சிலர்லாம் வந்து ஃபயர் விடுறாங்க, பாத்தியா எங்க ஆதவன் எப்படி பேசினார் பத்தி அப்படின்னு. ஒண்ணு இன்னைக்கு தெரியாது, என்னைக்காவது தேர் எடுத்து தெருவில் விடுற மாதிரி ஒரு நாளைக்கு வந்து இவங்க சொந்த அதாவது இந்த கட்சியை நான் சார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவர் இருந்த இடத்துல எங்கேயுமே விசுவாசம் இல்லை. சீரியஸா பேசுறேன், அங்க விசுவாசம் கிடையாது டிஎம்கேல. அங்க இருந்து ஏன்னா விசிகா கிட்ட போயிட்டு 20 பேர் மட்டும் தான் அங்க இருக்கிறாங்க, மீதி எல்லாரும் எங்க கூட இருக்கிறாங்கன்னு சொன்னவர். ஆமா சார், திரும்ப வந்து ஆட விட்டார், தெரியல உங்களுக்கு. ஏன்னா அங்க இருக்கிறதே 20 பேர் தான், அத்தனை பேரும் என்கிட்ட தான் இருக்கிறாங்க, கட்சிக்கு வந்து டிவிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னவர். அப்ப எந்த இடத்துல விசுவாசமா இருந்த நபரே கிடையாது.
அப்ப இங்க மட்டும் எப்படி விசுவாசமா இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? புரியல எனக்கு. யோசிக்க வேண்டிய நாளைக்கு திடீர்னு வந்து பார்த்தா ஒரு கருத்து வேற்றுமை வருது, இல்ல அவர் வந்து ஏதாவது ஒன்று பண்ண சொன்னா கண்டிப்பா வந்து கட்சியை கேட்ச் பண்ணணும்னு நினைப்பாரு. ஆமா, உண்மை. டிவிகேக்கு வந்து நாளைக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன முரண் வருதுன்னா வந்து இந்த நிர்வாகிகள் எல்லாரையும் வந்து விலைக்கு வாங்குற அளவுக்கு பணம் இருக்காங்க. பிரச்சனை இப்போ அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்ன இம்பார்ட்டன் சொல்றாங்க, அவரு மாநாட்டுக்கு இந்த செலவு பண்ணாரு, அந்த செலவு பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுதான் அங்க வெயிட்டு, ஒரு முக்கியத்துவமே. இப்ப அங்க இருக்கிற வந்து நபர்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் வந்து வந்திருக்க அதாவது இப்ப இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறவங்க, எம்எல்ஏ இருக்கிற அத்தனை பேர் வந்து பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க கிடையாது. அப்ப எளிதா வந்து அவங்கள வந்து விலைக்கு வாங்க முடியும், ஏதோ செய்ய முடியும். அப்ப இன்னைக்கு தெரியாது. ஆனா தான் நான் என்னைக்கோ சொல்லிட்டேன், ஜான் ஆரோக்கியம் பேசும்போது சொன்னேன், என் டி ராமாராவுக்கு என்ன நிலைமையோ அதுதான். என் டி ராமாராவும் அப்படிதான் இருந்தாரு. பாஸ்கர் ராவ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு 55 எம்எல்ஏ வந்து எடுத்துன்னு போயிட்டு ஆட்சியை கழுத்தாங்க. அதுக்கப்புறம் என் டி ராமாராவ் 2வது முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சு வந்தார். அதாவது மறுபடியும் தேர்தல் சந்திச்சு மீண்டும் ஜெயிச்சார். அது வேற, அதுக்கு அந்த செல்வாக்கு விஜய்க்கு இருக்கு, அது வேற விஷயம். ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ரொம்ப எளிது. ஏன்னா ஒரு ஏக்நாத் ஷிண்டேவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு? ஆதவ் அர்ஜுனா. எச்சரிக்கையா இருங்க, நான் ஜான் கிட்ட பலமுறை சொல்லிட்டேன். சார் இப்போ அந்த கிளாரிட்டிக்கு வருவோம் சார். அந்த ஃபண்டு அது லீகலா இல்லீகலா, அது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படி இப்படி நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அது ஒரு கிளாரிட்டி, அதுக்கு மட்டும் ஒரு கிளாரிட்டி கொடுங்க சார். அது எப்படி? இல்ல இது ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப எளிமையா புரிஞ்சுங்கன்னா, சிம்பிளா சாதாரண மக்கள் புரியுற மாதிரி. இப்போ வந்து ஒரு பொருள் வாங்கும்போது என்ன செய்யணுங்கன்னா வந்து டாக்ஸோட வாங்குறது ஒன்று இருக்கு, டாக்ஸ் இல்லாம வாங்குறது இருக்கு, பிளாக்ல இருக்கு. அது கிட்டத்தட்ட அப்படிதான், கணக்கு கிடையாது, எந்த ஒரு பொறுப்பு கிடையாது. ஒரு அமௌண்ட் வாங்குறது, இப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாங்க, இவர் வந்து பகிரங்கமா கேட்டதுனால அந்த இடத்துல சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, சரிங்களா? ஆனா உள்ளபடியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பணம் போனதுக்கு வந்ததுக்கு ஏதாவது அவங்களுக்குள்ள ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாக்குமெண்டைஸா ஏதாவது இருக்குமானா எதுவுமே இருக்காது. எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் பண்றதுதான் ஒன்று. இப்போ எலக்ட்ரல் பாண்டுன்றது வேற, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அமௌண்ட்டை வந்து பார்ட்டி ஃபண்டா கலெக்ட் பண்ணிக்கலாம்னு வந்து ஒரு இது என்ன அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது. அப்போ அதிகாரப்பூர்வமா நிதினு ஒண்ணு இருக்கு, அதிகாரம் அல்லாத நிதினு ஒண்ணு இருக்கு. இந்த 900 வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடி எதுக்கு எப்படின்றது வந்து அவங்க தான் சொல்லணும். ஆனா பகிரங்கமா இப்ப இன்னைக்கு பேசிட்டாங்க. ஆமா, உள்ளபடியே வந்து நீங்க ஆர்டிஐ எல்லாம் பயன்படுத்தணும்னா இது கேட்டு வாங்க முடியுமான்றது டவுட்னு வச்சுங்க, அது வேற விஷயம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இதை சப்போஸ் இதை கோர்ட்டுக்கும் கொண்டு போக முடியாது. அது சட்டசபையில பேசுறது வந்து கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து வாதிக்க முடியுமான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனால் இது வந்து என்ன தெரிய வருதுன்னா, நேர்மை இல்லாத கட்சிகள் தெரிய வருது. வித்தியாசம் இதுதான். ஒரு அடையாளத்தோட இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, அதுக்கான டாக்ஸ் எல்லாம் முறையா பில் எல்லாம் வந்து வாங்கினீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்குறதுக்கு வந்து நீங்க செலவு பண்ணீங்கன்றதுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கு, அந்த பொருளை அவங்க வித்துருக்காங்கன்றதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இது எதுவுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பிளாக்ல வாங்குறது தான் இந்த இவங்க சொல்லக்கூடியது. பட் இவங்க பகிரங்கமா இப்ப சபையில பேசும்போது அது உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா வந்து முறையா தான் அனுப்பப்பட்டதா, எப்படி எந்த வழியில அனுப்பப்பட்டது, செக்கா டிடியா அல்லது எந்த ரூட்ல அனுப்புனாங்கன்றது தெரியல சார். இப்போ இதெல்லாம் வந்து கலர மாட்டாங்க. ஏன் சொல்றீங்கன்னா இது சர்வ கட்சிகளும் பண்றது. இது அதெல்லாம் ஒருத்தர் ஒண்ணா இன்னொருத்தர் பிரச்சனை வரும், அதெல்லாம் கண்டுக்காம விட்டுருவாங்க. ஆனால் இத சபையிலேயே பேசியிருக்க கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. யார் சொல்றாரு? ஓபிஎஸ். இது எல்லாத்தையும் நீக்கிருங்கன்னாரு. பாத்தீங்களா நீங்க? கவனிக்கல நீங்க? ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? ரொம்ப நேர்மையா எழுதி சொல்றாரு பாருங்க, இது அத்தனையுமே வந்து எல்லா இந்த வீடியோ எல்லாத்தையுமே நீக்கிருங்க, சபையில இருக்கக்கூடாது, குறிப்பில் இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்தா அது தவறான முன்னுதாரணம் ஆயிடும்ல. அப்போ இது வந்து என்ன தெரியுது, சபை குறிப்புல நீக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. தெரியுதா இல்லையா? தெரியுது சார். அதுதான் நான் முதல்ல 2 விஷயத்த சொன்னேன். நீங்க நேர்மையா பேசணும்னா சரக்கு சப்ளை பண்றது இப்போ வந்து அவங்க தானே பண்றாங்க. நாங்க ரத்து பண்ணிட்டா ஒரு ஆர்டரை காட்டுங்க, பாருங்க குறிப்பிட்ட வந்து கம்பெனில இருந்து சரக்கு சப்ளை ஆயிடுச்சு, அது நாங்க ரத்து பண்ணிட்டோம் காட்டிடணும். அப்போ அதையும் சொல்லிட்டீங்க, சரிங்களா? அப்போ கடந்த ஆட்சியில என்ன பண்ணாங்களோ அதை தான் பண்றீங்க. இப்போ இந்த ஆட்சிக்கும் வந்து பரவாயில்ல. இப்போ இன்னொரு சந்தேகம் வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம், நான் நீங்க கண்டுபிடிச்சு கேட்டிருப்பீங்கன்னு பார்த்தேன். இல்ல சார், நீங்களே சொல்லுங்க. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பதற்றம் இருக்கு. அங்க 900 கோடி கொடுத்தீங்கல்ல, அப்போ ஏடிஎம்கேக்கோ தாவேக்காக்கோ எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? அதெல்லாம் அவருக்கு இருக்கட்டும், ஏடிஎம்கே எல்லாம் கொடுத்துருக்கட்டும். எங்களுக்குன்னு சொல்லி கேட்டாருன்னா நாளைக்கு உசியானதே கேட்கறாரு வச்சுங்க, மார்டின் கிட்ட கேட்கறாரு வச்சுங்க. சார் ஆனா மருமகனே சாட்சிங்க. ஆமா, 900 கோடி கொடுத்துருக்கீங்கல்ல டிஎம்கேக்கு, எங்களுக்கு வந்து ஒரு 1000 கோடி கொடுங்கன்னு வந்து புஷியா வந்து கேட்கறாருன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும் சார்? அவங்க ஊழல் கட்சியில இல்ல சார், நான் நேர்மையான கட்சி இல்ல சார். எல்லாம் கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஒரு வேலை அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, கேட்டால் என்ன சொல்லுங்க. ஏன்னா அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? ஏன்னா இது சட்டப்பூர்வமா கொடுத்தாங்க வந்து லீகலா கொடுத்தாங்க இல்லீகலா கொடுத்தாங்க தெரியாது இல்ல. ஆமா சார். அப்ப எங்களுக்கு கூட வந்து பார்ட்டி ஃபண்ட் கொடுங்க, எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப 10 ரூபா வாங்க ஊழல் அட்ட கட்சி இருந்தீங்க, 10 ரூபா வாங்கும்போது பாட்டுக்கு 20 ரூபா வாங்கலையா? அவங்க அங்க 900 கோடி கொடுத்தீங்க, அது ஆயிடுச்சுங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு.
இப்போ 2000 கோடி எங்களுக்கு தள்ளுங்கன்னு சொன்னாங்கன்னா இப்போ அடுத்த நாள் ரைடு எதுக்கு போகுது? இடி ரைட் ஆகுது. இது சொன்ன உடனே என்ன நினைப்பாங்க பார்த்தீங்களா? நமக்குலாம் வந்து பார்த்தோன்னா 500 கோடி தாங்க. அவர் பாருங்க டிஎம்கேல மார்ட்டின் வந்து இவ்வளவு குத்துறாருங்க. 1000 இவ்வளோ குத்துக்கிறாரு. இவ்வளவு தரலாம் அப்படின்னு மருமகன்னு சொல்றாரு. இதுக்கு மேலே உண்மை இருக்காதா? சொல்றது யார்? அவங்க மருமக. அதுவும் மாமியார் சாட்சி வச்சு சொல்றாரு. என்ன கொடுமை சாமி! இது மாதிரி கொடுமை என்ன வந்துருக்கோம் சார்? அதாவது ரணவேதனைப்பட்டிருப்பாங்க சார் மனசுக்குள்ள. யார் அந்த அம்மா? குடும்ப ரகசியத்தை மொத்தமா வெளிப்படையா உடச்சியா பண்ணுவீங்க நீ? எல்லாம் அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்ப பாருங்க. ஒரு குடும்பத்துக்கே விசுவாசம் இல்லாம இருக்கிறாரு ஆதவ். இங்கதான் நீங்க கவனிக்கணும். எது ஆதவர்ஜுனா? குடும்பத்திற்கு. ஒரு குடும்பத்துக்கே விசுவாசம் இல்ல, கட்சிக்கும் விசுவாசம் இல்ல. இங்க மட்டும் எப்படி விசுவாசமா இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் ஓப்பனாவே கேட்கிறேன். விஜய் அவர்ல கேட்கிறேன், புஷியானந்த கேட்கிறேன். இவங்க 2 பேரும் வழி நடத்தக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள். யாரை போய் சொல்றீங்க? இவங்க தலைவர் சார். அழகிங்க செங்கோட்டையெல்லாம் விடுங்க. செங்கோட்டையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா நீங்க நில்லுங்கன்னா நிப்பாரு, உட்காரு அந்த கதையில் இருக்காரு. நான் சொல்றது ஜான் மார்கசன். ஏன்னா இவங்க வழி நடத்துறோம் அவர் தான். இப்போ நான் ஜான் 3 பேருமே நான் கேட்கறேன், இந்த நபர் எப்படி நாளைக்கு உங்களுக்கு விசுவாசமா இருப்பாரு? இப்போ ஏற்கனவே ஒரு வார்த்தை இருக்காது. நான் இதை முடிக்கிறது மட்டும் நான் சொல்றேங்க. இந்த ஃபண்டெல்லாம் கொடுக்கறது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கும்போது பார்த்தா எதுக்கு கொடுக்குறேன்னா ஐபேக் நிறுவனம். ஐபேக் நிறுவனம் யாருக்கெல்லாம் வேலை செஞ்சு? திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வேலை செஞ்சிருக்கு, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வேலை செஞ்சிருக்கு, வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு வேலை செஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து டிவிகேக்கு வேலை செய்யலை. பட் இருந்தாலும் முதல்ல வந்துட்டு போனார்ல ஐபேக். யாரு? இவர் நம்ம பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு அபேஷா கொடுத்துட்டு போனார். தெரியல, முழுசா ஈடுபடல. அந்த ஜான் தான் செய்யறாரு ஃபுல்லாவே. பட் இருந்தாலும் என்ன ஆகும்னா ஒரு சந்தேகம் இல்லை. இப்போ இந்த நிறுவனம் வேலை செய்யற இடத்துலலாம் வந்துன்னா அப்போ வந்து இவங்க வந்து ஈஸியா டேட்டா வந்து வாங்க முடியும்ல. பிரசாந்த் கிஷோர் கூட சொன்னா வந்து ஒரு ஃபண்ட் வரும்ன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவரு ஒரு பிராண்டு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து முன்னாடியே வந்து மோடி கொடுத்தது எதனால? யார் மீடியேட்டர்னு ஒன்று இருக்குல்ல. ஆமா சார். நீங்க தாராளமா கொடுக்கலாங்க, நிதி கொடுக்கலாங்க. இந்த முறை ரூலிங் அவங்க தான் வராங்க. நீங்க போட்ட பணத்தை எடுத்துடலாம், நீங்க கொடுங்க. அப்படி சிக்னல் கொடுக்க முடியல, சும்மா கொடுக்க முடியாதுல்ல. போட்ட பணத்தை எடுக்கணும்ல, லாபம் பார்க்கணும்ல. இவங்க வருவாங்க, நான் சொல்றேன் இங்க கொடு. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த டேட்டாக்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா களவு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ டிவிக்கேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபுல்லாவே. பட் ஜான் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஜான் வர்கீசாமி சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து கரெக்டாக அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணான்னு வச்சுங்க. ஏன்னா விஜய்க்கு விசுவாசமா இருக்கிற ஒரு ஜான் எனக்கு நல்லா தெரியும். அதனால பட் ஆதவர்ஜுனா விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து கட்சி மேல் நடக்கிற மாதிரி தான். எப்போ வேணாலும் வந்து காலம் வரக்கூடிய மனிதர் தான் ஆதவர்ஜுனா. அது காலம் போய் சொல்லும், பொறுத்து பார்க்கலாம். நம்ம வந்து அவர் மேலேயே நம்ம ஒரு வன்மத்தோட பேசணும் அவசியம் இல்லை நமக்கு. சரிங்களா? நீங்க நினைக்கிறீங்க மனசுக்குள்ள பேசுறதையும் பேசிட்டு அதுக்கு கூட கடைசியில இப்படி ஒரு விட்டு போறீங்களான்ட்டு இல்ல சொல்றேன். நான் நமக்கு வன்மம் கிடையாது. இருந்தாலும் மாமியார் மீது கொஞ்சமாச்சு இறக்கப்படணும்ல சார். முன்னாடியே உட்கார வச்சுட்டு எப்படி பேசுவீங்க? தப்பு சார். ஆனா ஊடகங்களும் யாராவது பேசுனீங்களா? இதை எந்த ஊடகமும் பேசவே இல்லை. ஏங்க மாமியார் அங்கதாங்க இருக்கிறாங்க. நம்ம பேசிட்டோம்ல சார். நம்ம பேசுறோம் சார். இருந்தாலும் மத்தவங்க யாருமே பேசவே இல்லையே. 2 நாள் ஆச்சு. இதுக்கப்புறம் எப்படி பேசுவாங்களோ நம்ம. ஆனா வந்து இனிமேலாவது கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. லீமா ரோஸ்ன்றவங்க இருக்காங்க, அங்க சபையில தான் இருக்கிறாங்க. அவங்க மனசு நோகிற மாதிரி பேசாதீங்க தயவு செஞ்சு. ஆதவர்ஜுனா அவர்கள். ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். மீண்டும் இன்னொரு இன்டர்வியூல பார்க்கலாம். தேங்க்யூ சார். நன்றி சார். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.